ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாண்ணே ஃபைனான்ஸ் தான் ஓனர் தான் பேசுகிறேன். என்னண்ணே இல்லைண்ணே கல்யாணத்துக்குலாம் இப்போ லோன் கொடுக்குறதில்லண்ணே. அவங்க பூரா கொண்டாந்து கிளவியாக கொண்டாந்து வீட்டில் தெளிவாங்க. பெரிய இருமா கொஞ்சம் பேசியிருக்கு. அது பெரிய பஞ்சாயத்து இருக்குண்ணே. இப்போ வண்டிக்கு தானே கொடுத்துருக்கேன் லோனு. ஆமாம், 2 வீலர் 4 வீலர் தான். ஆமாம் ஆமாம், பழசு புதுசு எதுனாலும் இருக்கேன். 2 வீலர் இல்லைண்ணே இப்போ 2020 மாடல். இருமா கொஞ்சம் இருமா, 20 மாடலா? இல்லைண்ணே இப்போ கைவசம் ஒன்றும் இல்லையே, குவாலிட்டி ஒன்றும் இல்லை. இல்லை 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 இல்லை. ஆமாம் ஆமாம், அது போன வாரம் ஒரு வண்டி சும்மா ஒன்று கொடுத்தேன். அது ஆயில் ஒழுகுதா? கொஞ்சம் இருமா பேசியிருக்கு. சரி இப்போ கை இப்போ ஷிஃப்ட்டு ஒன்று இருக்குண்ணே, நல்ல வண்டி. சின்ன வண்டி தான், பயங்கரமாக குத்துது. நல்லா 5 பேர் ஏறலாம்ண்ணே. ஆமாம் 5 பேர் ஏறலாம், நல்லா இருக்கு. ஹெட்லைட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே. ஆமாம் டூம் அருமையாக இருக்கு. புது டூம் எடுத்துக்கலாம்ண்ணே எப்போனா எடுத்து. இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, பக்கத்தில் தான் இருக்க வண்டி. இன்ஜினா நல்லா இருக்கு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப அங்கிட்டு என்ன எதுக்கே திரும்ப சொல்ற? அங்கிட்டு போமா திரும்ப. டிக்கி நல்லா இருக்குண்ணே, டிக்கி அருமையான டிக்கி. சின்ன டிக்கி தான், அமுக்கி ஏற்றலாம். ஜாமா அமுக்கி நீ ஏத்துனது போதும். நான்லாம் டிக்குள்ளே குரங்குக்குள்ள ஆயில் லீக்கேஜா? என்ன எதுக்கே தள்ள சொல்ற? உங்களை திரும்ப சொல்ற, இப்ப தள்ள சொல்ற. போமா. இல்ல ஆயில் லீக்கேஜ் இல்ல. ஒன்னும் சொட்டல. என்ன சொட்டல? இதே ரேடிட்ரு என்னது? அது தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைண்ணே. அது ஏற்கனவே அதெல்லாம் கூலண்ட் ஆயிலாம் ஊற்றி ஜம்முன்னு இருக்கு. மூஞ்ச பார்த்தே பேச மாட்டியா? இன்ஜின் அருமையான இன்ஜின்னு. என்ன கீழே குனிஞ்சு 10 லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த இன்ஜினு. சின்ன இன்ஜின் ஆனா ஜம்முன்னு ஓடும். நான் ஒரு ஃபைனான்ஸ் ஓனர், நான் பேசியிருக்கேன். உனக்கு பிரச்சனை? ஹலோ ஆமாண்ணே இருமா. அட யாச்சோ பார்த்து நான் உன்னை பற்றி பேசலாம். நான் வண்டியை பேசியிருக்கேன். நீ கிளம்பு போல அங்கிட்டு. டிக்கு அருமையான டிக்குண்ணே. டிக்க புழக்க கூடாதுமா. நீ நம்ம நீ என்னமோ புரோக்கர் மாதிரி தானே பேசியிருக்க? கையால பிச்சு பிரேமிச்சு என்ன நினைச்சிருக்க? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஓய் என்ன பத்தி எதுக்கே பேசுற? வண்டியை பத்தி எதுக்கு பேசுற? நான் வண்டியை பத்தி பேசுறேன். உன் குண்டியை பத்தி பேசுறேன். என் குண்டியை பத்தி ஏன் பேசியிருக்க? உன் குண்டியை பத்தி வண்டியை பத்தி பேசுறேன். நீ வண்டியை பத்தி பேசணும்ல, ஏன் பின்னாடி பார்த்து தான் பேசியிருக்க? அது உனக்கு டிக்கா இருக்கு, குண்டியா இருக்கு, டிக்கா இருக்கு உங்கட. ஏன் டிக்கே பத்தி பேசணும்? உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா என்னை பார்த்தா என்ன ஸ்கூட்டி மாதிரியா தெரியுது? என்ன பத்தி ஓரா 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 பேசுற? நானா அப்பே மாமா அடிக்காதமா. ஏமா அவரை பத்தி உனக்கு தெரியாது. அம்மா சோத்ததிங்கடா, சோத்த விட்டு வேற எதை நீங்கறாப்லையா? அறிவுரை வச்சுக்காத, அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்காங்க. பொம்பளை பிளேட் எப்படி பேசறதல்ல அந்த அழுகிட்ட பேசியிருக்கீங்க. அதனால என்ன அவ்வளவு பெரிய பெண்ணே? ஷிஃப்ட் இல்லனே, இப்ப வண்டி கையில. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. பேச வேணாம் சொல்லிருக்கீங்க. ஐதா என்ன அங்க போய் பஞ்சாயத்து பண்ணி? ஐதா பொங்கி எழுங்க. இருக்கிற ஓல புடிங்கி சுடுதண்ணிக்குள்ள போட்டு புரியும் பாத்துக்க. இருக்கிற 4 முடியும் போகுது. ஹலோ 2025 புது மாடல். ஓனே இல்ல யார்ட்ட பேசிக்கிட்ட? யார்ட்ட பேசிக்கிட்ட? நம்ம அடிக்காதமா. அட அடிக்காதமா. என்ன அடிக்காத. அட அடிக்காதமா. கூட்டத்தே வாய்க்கு வந்துரும். அட அவர் அடிக்காதமா. ஆள் வச்சு மாட்டிக்கிறியா? அட அடிக்காதமா. ஆள் வச்சு மாட்டிக்கிறியா? ஹலோ 2025 மாடல். இல்ல உடைக்க வேண்டியதா? 2025 மாடல்ல என்ன நினைச்சிருக்க? என்ன நினைச்சிருக்க? என்ன கையே சொல்றேன் கேளு. என்ன ஏமா தலையை பற்றி உனக்கு தெரியாது, நீ பாட்டுக்கு கை நீட்டுற. இங்க அவரை பற்றி உனக்கு தெரியாது. நீ மூடுப்பா, நீ மூடு. அந்த ஆளு நீ தெரியாதுன்னு சொல்லத்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காவ பேச்சு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, டீசெண்டா பிக்கப் பண்ணுங்க. ஹலோ கார் விற்க வாங்க, என்கிட்ட வாங்க. ஆமா ஆளு புழக்க வாங்குவாப்புல வாங்க. ஹலோ இங்க வருங்க. நீங்க கை வச்சிட்டீங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? நீங்க தெரியாம அடிச்சிட்டீங்க. நான் உன்னை மன்னிக்கவே இல்லை. நீ எதுக்கு என்னை மன்னிக்கிற? வேணா சண்டைக்கு வேணா வா.
சண்டைக்கு நான் ரெடியா இருக்கேன். வர்றானா வா. எனக்கு வேலை கிடக்கு. அப்ப நான் என்ன உன்னை மாதிரி என்ன வெட்டியாவா இருக்குனே? உன்ன மாதிரி சண்டைக்கு புளியோதரை கட்டிட்டாலே நான். அப்புறம் என்னைய பார்த்தா உனக்கு என்ன எப்படியா தெரியுது? எந்த நேரமும் சண்டை சண்டை. சே 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 சே. ஏய் புரோக்கர் இங்க வா. திருப்பி திருப்பி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, அடிச்சு வாயில உடைச்சு புரிய உடைச்சு. உனக்கு அவ்வளவு என்னவா? ஆள் தெரியாம கை வைக்கிறா. அவர் யார் அப்பா அந்த ஆள் கையால புடிச்சு வெட்டி அறுத்து புரிய அடிச்சு அந்த ஆள. சொல்ற கேளு, அவர் தெரியாது. ஏரியாவுல பெரிய ஃபைனான்சியர் இருந்தாரு. முதுகுல அடிக்காத, கோவம் சுள்ளுன்னு வரும். ஐயோ முதுகுல மட்டும் அடிச்சிராத. ஐயோ பைக்ல வீட்ல அடிச்சு போடாத. நீங்க ரெண்டே அட மூஞ்சி வேற அடிச்சு கைய வச்சிராம கோவம். இருமா இருமா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் போங்க. நீங்க ரெண்டே எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல பாயிண்ட் குறிச்சு கொடுத்து இங்க அடின்னு சொல்லி இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு எந்த இடத்துல அடிச்சா ரோசா வரும்னு கோவம் வரும்னு ஒரு மயிரும் வராது. நீ மூடு. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நீ மன்னிக்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன் முதல்ல. நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? ரொம்ப ஓவரா போற நீ. நான் எங்க ஓவரா போறேன்? நீ தான் வந்ததுல இருந்து தப்பு தப்பா பேசிட்ட. கை நீட்டிட்டீல. ஹலோ துரைராஜ் ஃபைனான்ஸ். எவன்டா ஆப்போசிட் ஃபைனான்ஸ் வெச்சவன்? ஆண்டியா 2025 மாடலா இருக்கு சார். ஏய் சார் ஏன் கஸ்டமர் அது? செல்ல புடிங்கி சுடு தண்ணிக்குள்ள போட போறேன். சார் ராங் நம்பர். அப்படி வா. உன்னை நான் மறுபடியும் சொல்றேன். என்ன? ராம்ல பையில கை நீட்டிட்ட. திருப்பி அடிக்க மாட்டாங்கற தைரியம் தானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வேணா சண்டைக்கு வாண்டா உன்னை கூப்பிடுறேன். நீ கூப்பிடுவ. ஐ அம் டீசன்ட் எஜுகேட்டட் மேன். யாரு? எஜுகேட்டட் ஃபேமிலியா? பொம்பளை டச் பண்ண மாட்டேன். ஏன்? சீ பொம்பளை அடிக்கிற ஒரு ஆம்பளையா? ஏன் அப்படி பொம்பளை டச் பண்ண மாட்டாப்ல? பொம்பளை எப்படி டச் பண்ணுவாங்க? ஓ அவர் லேடிஸா? நீ மூடுப்பா. உன்னை கேட்டாங்களா? என்னை நீ கௌரவப்படுத்துறங்கிற முறையில கேவலப்படுத்திட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிக்க. உன்னை எச்சரிக்கிறேன். தெரியும் விடு. கொஞ்சம் டன் ஸ்லிப் ஆகுது. கை வைக்கிற தலையில அடிச்சல முளையும் மூணு. நான் நினைச்சேன்னா இந்த இடத்துல உன்னை கற்பழிப்பேன். யாரையோ விடு போ. ஏன் பிரச்சனை பண்ற? என்ன இருந்தாலும் என் முண்டாட்டி. யாருக்கோ விடு. நான் புருஷன். நாளைக்கே ஒரு பிள்ளை வரக்கும். யாருக்கோ புள்ள வரதா யாருக்கும் சொல்லக்கூடாது. அது எனக்குடா. உனக்கு எப்படியா புள்ள வரக்கும்? எனக்கு பிறக்காது, உனக்கு பிறக்கும். அது யாருக்கோ, எனக்கு இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. இருக்க நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். இனிமேல் எதுக்கு இந்த வெட்டி முயற்சி? நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க. நான் உன்னையே நினைச்சு வெட்டியா இருக்கேன். வெட்டியா தானே இருக்கிறப்ப? வெட்டியா தான் இருக்கேன். என்ன நீ தொலைக்க? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. நீ பொண்டாட்டி தான். யாருக்கா பொண்டாட்டி? உனக்கு பொண்டாட்டியா? யாரை பத்தி என்ன வார்த்தை கேக்குற? கல்யாணம் ஆகும்ல? கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனா நீ அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி தானே? நான் புருஷன் தானே? யாருக்கு புருஷன்? அட எனக்கு கல்யாணம் ஆகும்ல? உனக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு நான் புருஷன் தானே? அவளுக்கு நீ புருஷன். அப்ப நான் புருஷன். நீ பொண்டாட்டி தானே? யாருக்கு பொண்டாட்டி? அட யாருக்கோ பேச்ச விடு. பொண்டாட்டி தானே? ஆமா பொண்டாட்டி. நீ பொண்டாட்டி தான் புருஷன். ஏன் புள்ள பிறக்காது? யாருக்கு புள்ள பிறக்கா? யாருக்கோ பிறக்க போது விடு. உனக்கு எனக்கு பிறக்க நான் சொன்னனா? பிரச்சனை இதோட வளர்க்காத. டீசென்ட்டா நடந்துக்க. நான் எப்படி பப்ளிக் அப்பா எனக்கு குழப்பமா இருக்கேப்பா. யாருக்கோ பிறக்கிற பிள்ளைக்கு நான் எப்ப அம்மாவா இருக்கணும்? இப்ப புரியுதா? என்ன யாரையோ பத்தி பேசி இருக்காப்ல. நம்மள பத்தி இல்ல. உன்னை பத்தி பேசல. பேச்ச விடு. நீ முதல்ல தமிழ்நாட்டு புள்ள மாதிரி அடக்க ஒடுக்கமா நடந்து. நான் என்ன அடக்க ஒடுக்கம் இல்லாம என்ன நடந்துட்டு? ரவுடிச்சிருக்கி மாதிரி. யாரை பத்தி ரவுடிச்சிருக்கின்ற? ஏய் என்ன வார்த்தை கேக்குற? என்ன பார்த்தா ரவுடிச்சிருக்கி மாதிரியா இருக்கு? ஏய் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டாடி. கொஞ்சம் பொறு. டயர்டா இருக்க. பத்தியா குத்துதா? குத்தும். என்னை அடிச்சா குத்து முடி. குத்தும். என்ன குத்த சொல்லு. முள்ளு. நல்ல மனுஷங்களை முள்ளு குத்தாதே போமே. தெரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் குத்தாத. முன்னெச்சரிக்கையா அதை போட்டுக்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியாதா? இந்த பார் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. 1000 இருந்தாலும் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைடான்னா. யார் ஆண் பிள்ளை? நான் தான். யாரோ யாரையோ நீ இடம் தெரியாம மோதுற. ஏன் பின் விளைவை சந்திக்க வேண்டியது வரும். பின் விளைவையா? நான் ஒரு மோசமானவன். ஏன் என்ன பண்ணிடுவ? நீ அடிக்கும் போதெல்லாம் பேசாம இருந்தேன்னு நினைக்கிறியா? இல்லன்னா என்ன பண்ணிருங்க? புலி பதுங்குது. புலி கொட்டை எடுத்ததா எடுக்காதா? அந்த புலி அல்ல, இது புலி. அது புலி. அது கரைக்கிறது. இது கரைக்க வைக்கிறது. இதுவா? பாயன் அமைதியா இருக்கு. தெரிஞ்சுக்க. அப்படியே போட்டேன்ல. இது பாஞ்சு பாலா போனுச்சு. பொறுமையா ஆவேசப்படாத. புலி பதுங்குது. புலி படுத்துருச்சு. பேச்ச விடுங்க. அதோட எதுக்கு உங்களோட பிரச்சனை? இந்த வார்
ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கும்னு சொன்னனே அது ஏன்? தமிழகத்துடைய பண்பாடு தெரியுமா உனக்கு? எப்ப எந்திரிக்க இந்த புலி? புலிக்கு எந்திரிக்குதா இல்லையான்னு இப்ப பார்க்கணுமா? புலி படுத்திருக்குன்னே புலி எப்போ எந்திரிக்கணும்னு கேட்கணும். புலிக்கு எந்திரிக்குமான்னு கேட்கக்கூடாது. உன் வாய் ரொம்ப நீளுது, கிழிச்சிருவேன் வாய. யாரையோ உன்னை இல்ல யாரையோ போயிட்டே இரு. முதல்ல நீ தமிழ்நாட்டு பிள்ளைன்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன் என்ன உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? இந்த பண்பாடு சுத்தமா தெரியலையே. என்ன பண்பாடு தெரியலன்னு என்னைய பார்த்து சொல்றீங்க? நீ தமிழகத்து பிள்ளையா? நான் இந்த தமிழ்நாட்டு பிள்ளை தான். அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரியா இருக்கா, சைனா செட் மாதிரி மண்டைய பொழந்துருவேன். கேட்கறதுக்கு கேட்டா பதில் சொல்லுவியா? இல்ல நீங்க என்ன வேணா கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளைட்ட, அதுவும் தமிழ்நாட்டுக்கார பொம்பளை பிள்ளைட்ட என்ன பேசணும் தெரியல. பொம்பளை பிள்ளை தாண்டி கேட்பாங்க வயசுக்கு வந்துட்டாங்க. அதுக்காண்டி என்னகிட்ட பார்த்து ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு அசிங்கமா சே ஒரு ஒத்தையா நிக்கிற பொம்பளை பிள்ளை என்ன ஆச்சு? சரி ஓகே. நீ அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கியா? இல்ல பிறகு சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கிறியா? நீ எல்லாம் மனுஷனா? நீ சே 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 சரி சரி. ஐயோ நீங்க அப்பா இவ்வளவு ஆத்திரப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் டீசெண்டா கேட்கவா? ஓகே. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ் கேட்டா உங்க டீசெண்டா பண்ணிட்டேம்மாங்களாம். தமிழ்ல கேட்டா என்ன இது வந்துட்டேன். வந்தேன்னா உனக்கு இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்ரு? குச்சி கட்டினாங்களா? வயசுக்கு வந்து அப்புறம் குச்சி கட்டாம என்ன தெருவில் விடுவாங்க? என்ன நினைச்சிருக்கா அவனுல? உள்ள விட்டாங்களா? எதை? குச்சிய ஹலோ குடிச்சக்குள்ள விட்டாங்களா இல்லையா? உள்ள விட்டாங்களா? என்னப்பா அவர் இப்படி ராங்காவே கேக்குறாரு? இந்த புரோக்கர் சரியில்லை. இல்ல அவட்ட நீ உள்ள விட்டாங்களான்னா விட்டாங்க இல்ல ஏமா நீ முதல்ல கொடுத்தால அந்த மாதிரி கொடுத்துரு. உள்ள விட்டாங்கல்ல? எதங்க குடிச்சக்குள்ள உள்ள விட்டாங்க? விட்டாங்க விட்டாங்க. உள்ள இருந்தீல? இருந்தேன். ரைட். அப்ப தெரிஞ்சிருக்கும். என்ன ஜாமான் போட்டாங்களா? என்னப்பா கேக்குறாங்க? ஜாமா போட்டாங்கன்னா என்ன ஜாமா போட்டாங்க? முதல்ல உள்ள விட்டாங்களா கேட்டியா? அப்புறம் குச்சிக்குள்ள போடு. ஒரு இளவும் தெரியல. நீ எல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரம் தெரியுதா? ஆட்டுக்குடி எல்லாம் முடிச்சிட்டு வராங்க. அது சீரு கொண்டுற ஜாமான். இந்த ஜாமான் வேற. இது என்ன ஜாமான்? குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். அதான் என்ன ஜாமான்? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. போட்டாங்களா? போட்டாங்களா? ரைட். போட்டாங்கன்னா சரிதான். ஜாமானா போட்டாங்க. அது ஏன் போடுறாங்க சொல்லுவா? அது பேய் பிசாசெல்லாம் வரக்கூடாதுன்னா அந்த கருக்கருவா தூக்கிக்கிட்டே தின்னும், தாண்டி போகணும். அது என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து பேய் பிடிக்குமோ? இல்ல உங்களை மட்டும் தான் பிடிக்குமா? அது இல்ல உலக்கை கட்டி பேய் பயந்துக்கிட்டு ஓடும். வருமா? அதல்ல காரணம். இன்னைக்கு நான் சொல்றேன், அதை எழுதி வச்சுட்டு தஞ்சாவூர் கல்வெட்டுல பதிச்சு வச்சு அடியில உட்கார்ந்துக்க. துண்டை விரிச்சு உட்காந்துக்க. வரும் சந்ததிகள் தெரிஞ்சுக்கும். அந்த உலக்கை ஏன் போடுறான் தெரியுமா? வசூல் அதிகமாமா. குடிசையில இருந்து வெளியில வரும்போதெல்லாம் என்ன அந்த உலக்கை அப்படின்னு தாண்டி தான் வரணும். அப்படி தாண்டியா? இப்ப அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்கை கிடக்கு நினைச்சுக்க. கிடக்கிற மாதிரி நினைச்சுக்க. கிடக்குது. ஆமா, நீ தான் இருக்குனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறிய. அப்புறம் என்ன செய்யறது? இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. நடுவுல கிடக்கு. இப்ப நீல குனிஞ்சு பார்க்கும். ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். மனசில் நினைச்சுக்கிறோம்னா வீட்டுல உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. நெல்லு குத்தணும், மாவடிக்கணும், கம்படிக்கணும், அந்த பொறுப்பு வந்துருச்சு. அப்படி காட்டத்தான் அந்த உலக்க. இந்த விளக்கமாறு போடுறானே, அது எதுக்கு? அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கை தேடுனா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. கற்கருவாருக்கு போடுறாங்க தெரியுமா? அது தெரியுமா? அதே சொல்லு பாப்பா. அது எதுக்கு தெரியுமா போடுறாங்க? உலக்க மட்டும் புடிச்சு குத்தும் போது சரியா மட்டும் இல்ல, பூணுகின்னு கலண்டு ஓடிச்சு கற்கருவாரோட போடுறத. அது அதுக்கல்ல, அல்ல அதுக்குதான். எதுக்கு போட்டான்னா, இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடுனா உன் புருஷன் கருக்கருவால உன்னை குறவளைய குறன்னு அறுத்து போடுவாண்டின்னு காட்டத்தான் அந்த கருக்கருவா. ஆமா, உலக்க சரியா இருந்தா உலக்க கரெக்டா தான் இருக்கு. ஆமா, இருந்து வேலை இல்லல, தேய்மானம் ஆகத்தான் செய்யும். காலகாலமா குத்துறது தேயாமையா இருக்கு. ஓரளவு மல்லாக்கா கிடக்கும் பேசாம வலிக்கா போகுது. இது தேய்மானம் ஆகுமா? ஆமா, தேயாத அப்படின்னா என்ன வம்பா குத்தும் போது பூணுக்குன்னு கழட்டத்தான் செய்யும். அதுக்காக தூக்கி எரிஞ்சிட முடியும்? நமக்கு உழைச்ச உலக்கை ஆச்சேன்னு கும்பிடணும். அதை இனிமே அன்மேல் தேஞ்சிருச்சுன்னா இனிமேல் சூடத்தை வாங்கி அதில் கொளுத்தி கும்பிட. அதெல்லாம் ரொம்ப வாய் பேசுற. நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். ரொம்ப பிகு பண்ணிக்கிற தொடப்படாதாக்க. அதோ என்ன ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளைய தொட்டு பேசுறீங்களே. லூசு, கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளை தான் தொடணும்.
கல்யாணம் ஆன பிள்ளையை தொட்டோம்னா புருஷன்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு சரியா புரியலைன்னு நினைக்கிறேன். என்ன புரியல? ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய தொட்டு பேசுறீங்களே, நாளைக்கு யாருங்க கல்யாணம் பண்ணுவா? லூஸ் மாமா, வயசுக்கு வந்த பிள்ளை யாருக்கு மாமா? நீ அந்த பிள்ளைக்கு அப்பா தானே? ஆமா. அப்ப எனக்கு மாமா தான். ஹலோ, இது உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல பிரச்சனை. நாங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கோம். மாமனுக்கு மருமகனுக்கு. நீ யாரு மாமே யாரு மருமக? நீ உன் வேலையை பாரு. உங்க அப்பா தானே? எனக்கு அப்பா அவரு. அதோட எங்க மாமே நான் மருமையும் பேசுறேன். நான் எப்படிங்க மாமே? அதுக்கு அப்பா. முடியா, அதுக்கு அப்பா எனக்கு மாமா. மருமே மூரக்கடைய போறேன். முடியா பேச்ச முடியா. அதாவது வயசுக்கு வந்த பிள்ளையை தான் தொடணும். ஏன்? வயசுக்கு வராத பிள்ளையை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு எனக்கு அந்த பலகாரம் வேணும். நீங்க வாங்கி கொடுத்ததுல ஏன் கவலைப்படுற? அது பலகாரம் இல்லடி, பலாத்காரம். வேலையை பாரு, எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரியா? ஐயோ, தேவ ஹோட்டல்ல நிப்பாட்டுறோம், ஒரு கடை விடாம விசாரிக்கிறேன். பாலியல் பலாத்காரம் நான் வாங்கி தரேன். அப்பா எனக்கு நிஜமாலே வேணும்பா. தேவகோட்டையிலே கிடைக்காட்டி காரைக்குடி நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல வண்டியை நிப்பாட்டிட்டு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் இல்ல எல்லா கடையும் விசாரிச்சு போடாட்டியும் கூட போட்டு வாங்கிட்டு வரோம். மாமா எனக்கு வாங்கி தரணும். கவலைப்படாத, இந்த கை காட்டிங்க பக்கம் தான் இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் கையை காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். அப்பா நீ சேர்லே தானே உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒரு நாளைக்கா வாங்கி கொடுக்குறீங்களா? அம்மா என்னை மன்னிச்சுக்கம்மா, நான் உன்னைய மட்டும்தான் லூசுன்னு நினைச்சேன். உங்க குடும்பமே லூசுங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஹலோ, சும்மா இருங்க. எது வேணாலும் பேசுங்க, தொடாம பேசுங்க. ஏன்னா என் மகளை நானே தொட்டது இல்ல. லூசு மாமா, ஓ மக நீ தொடாம கூட இருக்கலாம், நான் தொடலாம். மருமை அவ்வளவு ஏங்க, நான் என் பொண்டாட்டியை தொட்டது இல்லைங்க. அப்புறம் அப்போ எது பொண்டாட்டிய? நான் அதே பொண்டாட்டியே தொட்டது இல்ல. ஏங்க இவர் உங்க பெத்தப்பாவா இல்ல சித்தப்பா? அவருக்கு தான் நான் பிறந்தேன். எங்க அம்மா அவருக்கு தான் பொண்டாட்டி. எங்க அப்பா வந்து அவங்களுக்கு தான் புருஷன். எங்க அம்மாவுக்கு என்னடி ஒரு மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு வருது? எங்க துர்ராஜ் மாமா, இவங்க அம்மாவை தான் நீங்க கட்டிருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு அவர் புருஷன், எங்க அம்மா வந்து அவங்களுக்கு பொண்டாட்டி. குழப்பாதீங்கடா. என்ன உன் பொண்டாட்டி தானே எங்க அம்மா? இல்ல இல்ல, அவங்க அம்மா தான் என் பொண்டாட்டி. அட ரெண்டும் ஒண்ணுதான்டா. அவர் புள்ளனா? அதான் அதுதான் சந்தேகமா இருக்கு. நீ அந்த அம்மாவை தொட்டதே இல்லைங்கிற? எந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு. புழங்கணும்னா பழசா போயிடும். உன் பேச்சை கேட்டு தாண்டா நான் கெட்டு குட்டிச்சவரா போனேன். ஒழுங்கனா பழசா போகுன்னு சொல்லி சொல்லியே நானும் படியே தொட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்து வெட்டியா போனேடா பாவி பயலே. ஏண்டா நீ பொண்டாட்டியை தொட்டதே இத்தனை புள்ள எப்படா வந்துச்சு? இது ஆண்டவன் கொடுத்ததுங்க. ஆண்டவன் கொடுக்கலடா, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கேன். எங்க குடும்பம் கௌரவமான குடும்பங்க. கொப்பன் கௌரவம் தெரியுது. வேற வெத்தலை போட்டு இருக்கான் பாரு. வெத்தலை பார்த்தியாடா நீ? சும்மா இருங்க, எங்க அப்பா வெத்தலை போட ஆரம்பிச்சுட்டாரு, பேசாதீங்க. கொப்பன் வெத்தலையை தடவிட்டே இருந்திருக்கேன். கோத்தால பக்கத்து வீட்டுக்காரன் தடவி. சும்மா பேசாதீங்க, எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. வந்து அறக்கவழி வெத்தலை அவ்வளவுதான். இங்கரியா விடு விடு. உங்க குடும்ப கௌரவத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இவ்வளவு கௌரவமா இருப்பீங்க நான் நினைக்கல. உங்க அப்பா ரொம்ப அவருக்கு ஒரு கையில. சரி சரி ஓகே. ஆமா நீங்க இங்க என்ன சொல்றீங்க? இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101, டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அருமை மகள் புதுகையைச் சேர்ந்த ராணிஸ்ரீ அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். கல்யாணத்துக்கு புலியடி தம்பம் செல்வநாயகி டிரேடர்ஸ், புலியடி தம்பம் செல்வநாயகி டிரேடர்ஸ் இவர்கள் சார்பாக தலா 100 பரிசாக வழங்கியுள்ளார்கள். மேலும் தேவகோட்டை முத்து ஸ்டோர் இவர்கள் சார்பாக, தேவகோட்டை முத்து ஸ்டோர் சார்பாக ஹரிகரன் அவர்களுக்கு ரூபாய் 101, ராணிஸ்ரீ அவர்களுக்கு ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். எங்களுக்கு மொய் எழுதி பெருமைப்படுத்திய அன்பு இது எங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் பொண்ணு மொய் எழுதிய யார் மொய் செஞ்சா யாருக்கோ விடு, நமக்கு இல்ல. அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழ வியாபாரம் மக்களே. மாம்பழம் வைக்கிறீங்க? ஹலோ, மாம்பழத்தை காட்டுங்கன்னா குட்டியா காமிச்சிட்டு நிக்கிறீங்களா? என்ன வாங்க சொல்லுங்க. என்ன மாம்பழம்? மல்கோவா. நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தார், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரம், இப்படி பல மாம்பழங்கள் சாப்பிட்டேன். இதுல இது மல்கோவாவா? ஆமாங்க. நல்ல கலரா இருக்கு. இது சாப்பிட்றதுக்கே ஆசையா இருக்கு பார்க்க பார்க்க. நீ இப்படி தட்டிக்கிட்டே இரு, வேற ஒண்ணுக்கு ஆக மாட்டேன். எதையாவது மாம்பழம் எப்படி இருக்கு அதை பாடுறான்னா மோதி பார்த்துட்டு தூங்கிடுவேன். வா. எப்போ போய் பார்க்கறது? என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன்.
ஒரு உளையும் வாங்கிக்கலாம். இந்த பையன்கிட்ட கொடுக்காத, திங்க தெரியாத, அவன் இதை தட்டிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் மாமலை வாங்கிக்கிறேன்னு தான் சொல்றாரு. பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போடுறோம், 4 பேரும் சாப்பிட்டு சொன்னானா நீங்க கத்தியை போட்டு அறுப்பாங்க. அப்புறம் முழுங்க முடியும் மாம்பழத்தை. இந்த மாம்பழத்துல கத்தி வைக்க மனசு வருமாடா உங்களுக்கு? டேய் சண்டாளங்களா, ஐயோ கத்தி விடாம சாப்பிடணும். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானடி இருக்கேன், அப்புறம் சும்மா இருங்க. சும்மா அந்த ஐயா ஒரு மாதிரியா பாக்குறா, பச்சை கலர் சட்டை போட்டு. இன்னைக்காவது அந்த ஐயா நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பார்க்கட்டும், ஜென்ம சாபலி அடையட்டும். கம்போட உட்காந்துருக்காரு, சும்மா இருங்க. எதுக்கு அந்த கம்பு வச்சிருக்காரு? நம்ம கம்பு வேலை செய்யலைனாலும் அந்த கம்பை வச்சாவது சமாளிப்போம் இல்லையா? வாங்க, முதல்ல லைட்டா நசுக்கி பார்க்கணும், காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். அதக்கி ஏங்க குள குளன்னு ஆயிரும். குத்துதா? இந்த குத்தையே தாங்க மாட்டேங்கிறியே. அப்படியே அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். இங்க வருங்க, எதிரமுங்க, இப்படி அமுக்கிட்டே. ஹலோ, யாருக்கும் கேஸ் ட்ரபிளா? நல்ல உனக்கு இல்லை, எனக்கு இல்லையே. துறை என்ன சவுண்ட் ஒரு மாதிரியா வருது? பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு இருக்கல, நீங்க தான் கொடுத்தீங்களா? வாவ் வாவ் வாவ், ரீருக்காடிங்க. கமான், இப்படி அமுக்கிட்டு. டேய், மாம்பழம் உறிஞ்சுறதுக்கு மியூசிக் கொடுறானே நீ. நல்லா வாயில வந்து எனக்கு முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. மாம்பழம் விற்க வந்த அம்மா. பேசாதீங்க, எங்க அப்பானால எந்திரிக்க முடியல அவசரத்துக்கு. மாம்பழம் விற்க வந்த அம்மா. முரட்டுத்தனமா இருக்க. ஏன் என்னாச்சு? கையோட வந்துடும் போல இருக்கு பிஞ்சு. என் கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அது அவ்வளவு வீக்கா தெரியல. வாங்க. அவர் சொல்ற மாதிரி ஆடுமா? இப்படியே எவரா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி தெரியாம பண்ணிட்டாப்பா. அப்பா தெரியாம பண்ணிட்டேன். உங்க அம்மா மாதிரியே பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். என்ன மாதிரி தான் மாப்பிள்ள நீங்களும். என்ன எட்டி பார்த்துக்கிட்டு போங்க. பாராட்டுறேன். இவ்வளவு முள்ளுலையும் முகஞ்சொலிக்காம ஆடி இருக்கேன். சிரிச்ச முகத்தை டெஸ்ட் பண்ணி கண்ணு மட்டும் ஆனா கலங்குது. அது என்ன பண்றது, அது வேற டிபார்ட்மெண்ட் வலிக்கத்தானே செய்யும். எக்ஸ்கியூஸ் மீ. காளையார் கோவில் குமார் ஃபாஸ்ட் ஃபுட்
காளையார் கோவில் குமார் பாஸ்ட்புட் இவர்கள் சார்பாக நகைச்சுவை நடிகர் ஆர்பி ஹரிகரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 டான்ஸா நடித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் ராணி ஸ்ரீ அவர்களை பாராட்டி ரூபாய் 101 வழங்கியுள்ளார்கள் காளையார் கோவில் குமார் பாஸ்ட்புட். 2 வீட்டுக்கு சமமா வெட்டிடுவேன். அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி கந்த வணக்கம். நன்றி கந்த வணக்கம். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் நன்றி. நான் இன்னைக்கு மனசு விட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு என்ன வயசுக்கு வந்துட்டீல? வேற என்ன உனக்கு பிரச்சனை? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் மாற்றி மாற்றி கேட்குறீங்க. நான் கேட்கணும். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்களை ஓப்பனாக என்னது ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓப்பனாக ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நான் கேட்குறது பிடிக்கலன்னா நீங்கள் என்னை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேளுங்க, அதாவது நான் பதில் சொல்கிறேன். என்ன உனக்கு என்னதாயா பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? அதை சரி பண்ணுறேன் சொல்லியா? ஆமாம், பிரச்சனை என்ன? பிரச்சனையே நீ தான். நீங்கள் காதலை சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி என்ன வெட்டியாவா இருக்கேன்? அப்படி என்ன பிடுங்க போறீங்க நீங்கள்? கேட்குறேன்.